People, you're going to fight huge nations, each one of them bigger than you. தேவன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், யோசுவாவை நீயும் உன் ஜனங்களும் உங்களை காட்டிலும் மிகவும் பெரிதான ஜாதியோடு கூட நீங்கள் யுத்தம் செய்ய போகிறீர்கள். They are going to come against you with swords and spears and bows and arrows. அவர்கள் உங்களுக்கு விரோதமாக ஈட்டிகளோடும் பட்டயங்களோடும் கத்திகளோடும் வந்து உங்களோடு கூட சண்டையிட போகிறார்கள். They are going to come in thousands. அவர்கள் ஆயிரமாய் வரப்போகிறார்கள். So listen, what are you going to do? இப்பொழுது நீ கவனமாய் கேள், நீ என்ன செய்ய போகிறாய்? Read the Bible well. வேதத்தை நன்றாக வாசி. See how stupid it is, those instructions. இந்த கட்டளை எல்லாம் எவ்வளவு ஒரு புத்தியீனமாய் காணப்படுகிறது அல்லவா? If someone comes against you with the sword, will you open the Bible and start reading at the time? ஒருவர் உங்களோடு கூட பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சண்டையிட வருவாரே என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருப்பீர்கள். That's what God is telling Joshua to do. Read the Bible well because they're coming to fight with you. அதைத்தான் தேவன் யோசுவாவுக்கு சொல்கிறார். இப்பொழுது அவர்கள் உன்னோடு கூட யுத்தம் செய்ய வரப்போகிறார்கள், நீ வேதத்தை எடுத்து நன்றாக வாசி என்று சொல்கிறார். Joshua, you're going to fight with them, you're going to overcome them, and you're going to divide the land to all the Israelites. So read the Bible well. யோசுவாவே, நீ அந்த ஜாதியோடு யுத்தம் செய்ய போகிறாய், நன்றாக யுத்தம் செய்து அவருடைய தேசத்தை உன்னுடைய இஸ்ரவேலருக்கு நீ பங்கிட போகிறாய், ஆகையினாலே வேதத்தை நன்றாக வாசி என்று சொல்கிறார். There's a big secret in this. இதிலே ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது. In this Bible lies a wisdom that is more powerful than the strength of swords and spears. இந்த வேதத்திற்குள் மறைந்திருக்கிறதான பெரிய ஞானமானது இந்த உலகத்தில் காணப்படுகிறதான பெரிய பட்டயங்களை காட்டிலும் ஈட்டிகளின் பலத்தை காட்டிலும் அது மிகவும் பெரிதாய் காணப்படுகிறது. In this word of God lies a wisdom that helps us to harness or to channelize all our strengths in the proper direction. இந்த வேதத்தில் இருக்கிறதான அந்த மறைந்திருக்கிற அந்த வார்த்தையின் ஞானமானது நம்முடைய எல்லா புத்தியையும் சீர்படுத்தி நேர்படுத்தி அந்த யுத்தத்திற்கு செல்வதற்கான அந்த பாகுபாடை ஏற்படுத்துகிறது. This Bible or the law book was able to provide Joshua with the wisdom to develop intelligent strategies that was able to overcome the enemy. சத்துருவை மேற்கொள்ள வேண்டியதான அந்த நுண் அணுக்குகளை எல்லாம் அறிந்திருக்கும்படியாக இந்த வேதத்திலே இந்த தேவனுடைய வார்த்தையிலே ஞானமானது மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தை கொண்டு அவன் அப்படி செய்ய வேண்டியதா இருக்கிறது. That was what God was trying to teach Joshua. அதைத்தான் தேவன் யோசுவாவிற்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். You do what I say and you will win your battles. நீ நான் சொல்வதை செய்வாயாக, அப்பொழுது நீ யுத்தத்தில் ஜெயம் பெறுவாய். You read the Bible well, you will see how in your physical battles you will do well. நீ வேதத்தை நன்றாக வாசி, அப்பொழுது சரீர பிரகாரமான யுத்தங்களை எவ்வாறாக மிகவும் நன்றாக செய்கிறாய் என்பதை நீ அப்பொழுது அறிந்து கொள்வாய். So one major secret in our fighting and winning our battles is in our ability to read the word of God well. நமக்கு வருகிறதான நம்முடைய எல்லா யுத்தங்களிலும் நாம் எப்படி ஜெயிக்கிறோம் என்பது நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம் என்பதில் தான் பொறுத்து காணப்படுகிறது. Now in these 3 verses that we read, there is an important truth. நாம் வாசித்ததான இந்த 3 வசனங்களிலும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் மறைந்திருக்கிறது. You know what is that? அது என்ன? These 3 verses say it is easier to fight a physical battle. It's easier for 2 nations, it's easier for Israel to fight against another nation than to read the word of God. It's more difficult to read the word of God. அது என்னவென்றால், இந்த இஸ்ரவேலர்களுடைய நீங்கள் இந்த இஸ்ரவேலராகிய நீங்கள் போய் அந்த எதற்கு விரோதமாய் வருகிறதான ஜாதிகளோடு கூட சண்டையிடும்படி அந்த எழுத்துக்குரியதான யுத்தங்கள் செய்வதெல்லாம் மிகவும் சுலபம். ஆனால் அதை காட்டிலும் மிகவும் ஒரு கடினமான காரியம்தான் தேவனுடைய வசனத்தை வாசிப்பது. Or reading the word of God, meditating on the word of God, doing according to the word of God is tougher than fighting a battle. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், தேவனுடைய வசனத்தை வாசிப்பதும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதும் தேவனுடைய வசனத்தை நீங்கள் அனுபவிப்பதும் யுத்தத்தை செய்வதை காட்டிலும் மிகவும் கடினமான ஒரு காரியம். What's the proof? அதனுடைய நிரூபணம் என்ன? Read verse 6 again. 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். பலங்கொண்ட திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். So God is telling Moses, you're going to get Joshua, you're going to get the land and you're going to distribute it to the others.
to the other Israelites. யோசுவாவை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ இந்த தேசத்தை மற்ற இஸ்ரவேலருக்கு பங்கிடுவாய். Now read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் All right, enough. Now can you tell me what is it in these two verses that proves that it is tougher to read the Bible than to fight a battle? இந்த இரண்டு வசனங்களிலும் நீங்கள் வாசித்தபடி எந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிரூபிக்கிறது யுத்தத்தை செய்வதை காட்டிலும் தேவனுடைய வசனத்தை வாசிப்பது மிகவும் கடினம் என்கிறதான ஒரு பொருளானது இந்த இரண்டு வசனங்களின் பின்னால் மறைந்திருக்கிறதே. That's right. Migavum, very. You see, you have to be strong and courageous to fight the battle, but to read the word of God, be very strong and courageous. நீங்கள் யுத்தம் செய்வதற்கு மிகவும் பலகொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதற்கெல்லாம் நீங்கள் மிகவும் பலம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். See, the Bible will be very careful about words because it's God's word. When God adds a very, he means very. வேதமானது மிகவும் கவனமுள்ள வார்த்தைகளாய் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே தேவன் மிகவும் என்று சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தமும் மிகவுமாய் இருக்கிறது. So this battle about reading the word of God is really very tough. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதான அந்த யுத்தமானது மிகவும் மிகவும் கடினமாய் இருக்கிறது. You know, because he doesn't say it's not just simply reading. You and I can read, but that's not enough. That's not everything. வாசியுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அப்படி வாசியுங்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கும் எனக்கும் மிக ஒரு கடினமான காரியமே அல்ல. அவர் எழுத்துக்குரிய பிரகாரம் அப்படி வாசியுங்கள் என்று சொல்லவில்லை. There are many things he is saying there. அதிலே அநேக காரியங்களை அவர் மறைந்து சொல்கிறார். Basically hidden there is read. அடிப்படையான மறைந்திருக்கிற பொருள் என்னவென்றால் வாசி. Secondly, meditate. இரண்டாவதாக தியானி. That is, meditate not just once a day or twice a day, day and night. ஒரு நாள் இரண்டு நாள் தியானி என்று சொல்லப்படவில்லை, இரவும் பகலுமாய் தியானிக்க வேண்டும். Thirdly, let it not depart from thy mouth. In other words, talk about it all the time. Let the word of God be in your mouth all the time. Share it with others. Keep repeating it in your prayers and so on. மூன்றாவது கட்டளை என்னவென்றால் அதை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதனுடைய அர்த்தம் நீ எப்பொழுதும் அதை உன் வாயிலே பேசிக்கொண்டே இருப்பாயாக. Go and share it with others. Keep quoting verses in your prayers and so on. மற்றவர்களோடு கூட நீ போய் பகிர்ந்து கொள்வாயாக. உன்னுடைய ஜெபத்திலும் கூட தேவனுடைய வசனத்தை சொல்லி சொல்லி கோட்டித்து நீ ஜெபிப்பாயாக. Teach it to the Israelites. இஸ்ரவேலருக்கு நீ அதை போதிப்பாயாக. Fourthly, observe to do according to it. That means don't just read, don't just meditate, don't just talk, be a doer of the word. நான்காவதாக அதை எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ கவனமாய் செய்வாயாக. அதை பேசுவது மாத்திரமல்ல, தியானிப்பது மாத்திரமல்ல, நீ செய்ய வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. You know why? Because we don't realize that there is a power hidden in these words that if we can really enjoy, life will become very successful. சொல்லப்போனால் இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிறதான அந்த வல்லமையை நீங்கள் சரியாக உணர்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் உல்லாசமாய் காணப்படும். You see, in this very verse God tells Joshua, if you do what I say, read the word, meditate on it, speak always about it, and do as I tell you, don't turn to the left or to the right, then you will make your way prosperous and you shall have good success. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, ஜெயம் பெறும்படிக்கு, அதை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதபடிக்கு, உன் வாயை விட்டு பிரியாதபடிக்கு, இதை நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது அவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். The same truth is repeated in the first psalm. இதே சத்தியமானது ஒன்றாம் சங்கீதத்தில் திரும்பவுமாக சொல்லப்படுகிறது. Read verse 2 onwards. இரண்டாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Onwards. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். So what's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? You know, if you read the word of God and meditate on the word of God, be involved with the word of God day and night, what will happen? நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனத்தை இரவும் பகலுமாக வாசித்து தியானிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? What is the advantage that a tree has that is planted by a river? இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதான அந்த மரத்தின் நன்மை என்ன? Anyone? What's the advantage of a tree near a river? ஒரு ஆற்றின் கோரத்தில் நடக்கப்பட்டதான அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்திற்கு கிடைக்கிற ஒரு லாபம் என்ன? It doesn't need something. What something? அதற்கு ஒரு காரியம் தேவையில்லை. அந்த காரியம் என்ன? Seasons. In other words, it doesn't need rain. அதற்கு எந்த விதமான காலங்களும் தேவையில்லை. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் மழையே அவசியமில்லை. Because it has a river that's always watering its roots. It can draw at any time. இந்த நீர்க்கால்களால் எப்பொழுதும் நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறபடினாலே இந்த மரத்திற்கு எப்பொழுதெல்லாம் தண்ணீர் அவசியமோ அது அப்பொழுதெல்லாம் தண்ணீரை ஈர்த்து கொள்ள முடியும். So this verse says, if you meditate in the word of God, you will be just like that. இந்த வசனம் சொல்கிறது, நீ இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானித்தால் நீயும் அப்படியே காணப்படுவாய். You don't have to look for favorable situations. You don't have to say life is against me. You don't have to say these are good times, these are bad times, I'm not in form and I'm in a bad mood. Now you know, you'll be always watered, always prosperous. Whatsoever he doeth shall prosper. நீங்கள் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகளுக்காக காத்திருக்க வேண்டாம். மறுவார்த்தைகள் சொல்ல போனால் இது எனக்கு கெட்ட நேரம், நல்ல நேரத்திற்காக காத்திருக்கிறேன், நல்ல வேலைக்காக காத்திருக்கிறேன், நல்ல சூழ்நிலைக்காக காத்திருக்கிறேன் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏனென்று கேட்டால் நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறபடினாலே எப்பொழுதுமே அந்த நீர் உங்களுக்கு நீர் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் எப்பொழுதுமே நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். You don't have to say, you know, the constellations are not in my favor. இந்த ராசிகள் எல்லாம் எனக்கு சாதகமா இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Whatever the constellation might say, you are planted by the river. You are a man who always loves the word of God and you are speaking it, thinking it and living it. So you will always be watered by the word of God. You will always be prosperous. நீங்கள் ராசிகளை எல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று கேட்டால் நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனிதனாய் இருக்கிறபடினாலே இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறபடியினாலே நீ எப்பொழுதுமே செழிப்பாக இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்த்துக் கொண்டே இருக்கும். So if only we can manage to do like this according to God's instructions, our battles will be fought very easily. நாம் தேவனுடைய அந்த கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய மாத்திரம் நாம் முயற்சிக்குமானால் நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் மிகவும் சுலபமாய் நாம் சந்தித்து விடலாம். Now I have a mind. எனக்கு ஒரு மனது இருக்கிறது. You have a mind. உனக்கு ஒரு மனது இருக்கிறது. How can I transfer my mind to your mind? என்னுடைய மனதில் இருக்கிற காரியத்தை எப்படி நான் உங்களுடைய மனதிற்கு எடுத்து செல்ல முடியும்? How do I tell, how can I convey what is in my mind to your mind? என்னுடைய மனதில் இருக்கிறதான காரியத்தை எப்படி நான் உன்னுடைய மனதிலே கொண்டு வந்து செலுத்த முடியும்? Use a Bluetooth. ப்ளூடூத் மூலமாகவா? Communication through words. பேசுவதின் மூலமாக, சம்பாஷணையின் மூலமாக. Now supposing I know only 1000 words in a language. I can say something but I cannot fully reveal my mind. My conveyance or my communication will be limited to those 1000 words. உதாரணமாக எனக்கு ஒரு பாஷை தெரிந்திருக்குமானால் அந்த பாஷையில் எனக்கு 1000 வார்த்தைகளே தெரிந்திருக்குமானால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த 1000 வார்த்தைகளின் ஊடாய்த்தான் சொல்ல முடியும். ஆகையினாலே அந்த சம்பாஷணை குறுக்கிட்டு தான் காணப்படும். For example, you can say a dog barks, you can say a dog snarls, you can say a dog whines, you can say a dog whimpers, you can say a dog growls. All that is there. But if I don't know these other words, you know, I'll say barking all the time. I'll only know that. உதாரணமாக நாய் குலைக்கிறது என்றும் நாய் கொட்டாவி விடுகிறது என்றும்
You know the different kinds of sounds a dog makes. You have each words for each of them. நாய் செய்கிறதான நாய் ஊளையிடுகிறது என்றெல்லாம் சொல்லி நாய் கூவுகிறது என்றெல்லாம் சொல்கிறோமே, அப்படி ஒவ்வொரு நாய் செய்கிறதான சத்தத்திற்கு ஒரு ஒரு வார்த்தைகள் உண்டு. இந்த எல்லா வார்த்தைகளை நான் அறிந்திருந்தால் மாத்திரமே அதை நான் உங்களுக்கு சரியாக சொல்ல முடியும். Or at the most to say a dog made a kind of sound. You can't convey what you're saying exactly. மற்ற வார்த்தைகள் சொல்லப்ப எனக்கு வார்த்தைகள் அறியாத பட்சத்திலே நாயானது ஒரு விதமான சத்தமிட்டது என்றுதான் எனக்கு சொல்ல முடியுமே தவிர மற்ற வார்த்தைகளை அறியாத பட்சத்தில் வேறொரு வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது. But if I know say 3000 or 4000 words in a language, I can convey what is in my mind easily. ஆனால் ஒரு பாஷையிலே 3000 அல்லது 4000 வார்த்தைகளை நான் அறிந்திருப்பேனானால் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை மிகவும் சுலபமாக என்னுடைய சம்பாஷணையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். In the same way, அதே வண்ணமாக when we feed our minds with the word of God, நாம் நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தைகளினாலே ஊட்டும் பொழுது, in other words, if we have a good vocabulary of the word of God in our minds, மற்ற வார்த்தைகளை சொல்லப்போனால் தேவனுடைய வார்த்தை கொண்டதான நல்ல வார்த்தை பதங்களானது நம்முடைய மனதில் இருக்குமானால், we have made our mind richly available in God's word for the Holy Spirit to pull out the right words for our eternal living. பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய நித்திய ஜீவனுக்காக நம்முடைய மனதிலிருந்து சரியான வார்த்தைகளை தேவனுடைய ஐஸ்வரியமான வார்த்தைகளை எடுத்து பிரசங்கிக்கவோ ஜெபிக்கவோ நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். For example, you will see for some mothers testifying. சில உதாரணமாக சில தாய்மார்கள் சாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், whatever trial they go through, God will always speak to them only one thing: fear not, for I am with thee. Because that's the only verse they know. அவர்கள் எப்படிப்பட்டதான சோதனைகளின் ஊடாய் போனாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகத்தில் உண்டு. அது என்னவென்றால், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். That's not wrong, it's not bad, but it's not sufficient. அது தவறோ அல்லது ஒரு பிழையோ அல்ல, ஆனால் அது போதுமானதல்ல. So when we meditate in the word of God day and night, then we become richly available. We make the Holy Spirit rich in taking out the right verses to feed us with eternal life. நாம் இப்படி தேவனுடைய அந்த ஐஸ்வரியமான வார்த்தைகளினால் நம்முடைய மனதை நாம் இரவும் பகலும் தியானித்து வைத்திருப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இந்த ஐஸ்வரியமான வார்த்தைகளை எடுத்து நம் நித்திய ஜீவனுக்கு என்று நம்மை போதிக்க அது ஏதுவாய் இருக்கும். You see, when God told Joshua, you're going to fight physical battles, so read the Bible, God was actually connecting reading of the word with our practical day-to-day life. இங்கே யோசுவா அங்கே யுத்தம் செய்ய போவதற்கு முன்பதாக தேவன் அவனை பார்த்து, இந்த நியாய பிரமாணத்தை நீ நன்றாக வாசி, தேவனுடைய வார்த்தை நன்றாக வாசி என்று சொல்லுகிறதின் அர்த்தம், he was connecting reading of the word with practical physical day-to-day life. அவர் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை நாம் ஜீவித்து வருகிறோமே அந்த எழுத்துக்குரியதான ஜீவியத்தோடு கூட ஒரு தொடர்பை உண்டாக்கி சொல்கிறார். So if you're not involved properly in the word of God, you can't live well. That's the meaning. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் சரியாய் உங்களை ஈடுபடுத்தாத பட்சத்தில் உங்களால் சரியாக ஜீவிக்க முடியாது. Pastor Selvam, Adya Center pastor, was lamenting some days back. கொஞ்சம் சமீப காலத்தில் பாஸ்டர் செல்வம் அவர்கள் அடையார் சென்டர் பாஸ்டரான பாஸ்டர் செல்வம் அவர்கள் ஒரு புலம்பலை சொல்லிக் கொண்டிருந்தார். He said, I have really gone backwards in my Bible reading. என்னுடைய வேத வாசிப்பிலே நான் மிகவும் பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன் என்று சொன்னார். Because these days I am reading only 40 to 50 chapters a day. ஏனென்று கேட்டால் இந்த நாட்களில் நான் 40-50 அதிகாரங்கள் தான் ஒரு நாளைக்கு படிக்கிறேன் என்று சொன்னார். He used to read 120 chapters, now he is reading only 40 to 50, so he is backslidden, it seems. Then what name can we give for ourselves? அவர் ஆதி நாட்களிலே ஒரு நாளைக்கு 120 அதிகாரம் வாசிப்பாராம். இப்பொழுது அவரால் 40-50 அதிகாரங்களே வாசிக்க முடிகிறதாம். அதனாலே தன்னை பின்மாற்றத்தில் வந்துவிட்டேன் என்று சொல்கிறாரே. நம்மை குறித்துதான் நிலவரம் என்ன? What name can we call ourselves? நமக்கு அப்படி என்றால் நம்மை நாம் என்ன பெயர் சொல்லி அழைக்க முடியும்? So we have to be more involved in the word of God. ஆகையினாலே நாம் தேவனுடைய வசனத்தில் மிகவும் அதிகமாய் ஈடுபட்டிருக்க வேண்டும். See, God, the Holy Spirit is not able to provide us with the right. No, we often say, no, God is not speaking. God is not speaking because we are not providing him with the words in our mind to speak.
நாம் அடிக்கடி சொல்கிறோம் தேவன் என்னோடு கூட பேசுகிறதில்லை, தேவன் என்னோடு கூட பேசுகிறதில்லை. காரணம் என்னவென்றால் தேவன் நம்மோடு கூட பேசும்படியான அந்த ஐஸ்வர்யமான தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய மனதில் நாம் ஏற்றி வைத்துக் கொள்ளாதது இதற்கு காரணம். One day one believer sister got some imported sarees. ஒரு நாள் ஒரு விசுவாச சகோதரி அவர்கள் வெளிநாட்டிலிருந்து பல புடவைகளை கொண்டு வந்திருந்தார்கள். She gave it to another believer and said, you like to buy this? மற்ற ஒரு விசுவாசியை பார்த்து இதிலே எந்த புடவையானு உனக்கு விலைக்கு வாங்க வேண்டுமோ என்று கேட்டார்கள். And the other sister was ready to buy. மற்ற ஒரு சகோதரி அதை வாங்கும்படி மிகவும் ஆயத்தமாக இருந்தார்கள். As she was going to get the money, suddenly a verse came into her mind, make not my father's house a house of merchandise. அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு போய் பணத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று அப்படி போகிறதான் அந்த சமயத்தில் தானே அந்த சகோதரிக்கு திடீரென்று தேவன் தன்னுடைய ஒரு வசனத்தை தந்தார். என்னுடைய வீட்டை கள்ளர் குகை ஆக்க வேண்டாம் என்று சொல்கிற வார்த்தை அவர்களுக்கு மனதில் வந்தது. One day a pastor was going to pray for a demon possessed woman. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அவர்கள் பிசாசு பிடித்ததான ஒரு ஸ்திரீக்கு ஜெபிக்கும்படி முயற்சித்தார்கள். And as the pastor was entering into that room, the demon in that woman said, you take one step more, I will expose all the wrong things, all the secrets of your life, be careful. அவர்கள் போய் அந்த அறைக்குள்ளே காலை எடுத்து வைப்பதற்கு அந்த சமயத்தில் தானே உடனடியாக அந்த பிசாசு பிடித்த ஸ்திரீ சொன்னார்கள், இன்னும் நீ ஒரு படி எடுத்து முன் வந்தால் உன்னை குறித்து நீ செய்ததான எல்லா தவறான காரியத்தையும் நான் எல்லாருக்கும் இப்பொழுது வெளிப்படுத்தி விடுவேன் என்று சொன்னதாம். That pastor stopped. உடனடியாக பாஸ்டர் நின்று போனார். Because we all have so many wrong things, which one is he going to take out and tell everybody? ஏனென்று நமக்கு எல்லாருக்குமே பலவிதமான தவறுகள் உண்டே, எந்த தவறை எடுத்து இந்த பிசாசு சொல்லிவிடுமோ தெரியாது. Suddenly a verse came into his mind. உடனடியாக ஒரு வசனம் அவருக்கு ஞாபகத்தில் வந்தது. Who shall lay anything to the charge of God's elect? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை குற்றம் சுமத்துவன் யார்? Immediately he quoted that verse. உடனடியாக அவர் அந்த வசனத்தை அதற்கு முன்பாக சொன்னார். And went forward, the demon left. உடனடியாக முன்னெடுத்து வைத்தார். முன்னடி வைத்த மாத்திரத்தில் அந்த பிசாசு ஓடி போய்விட்டது. Now supposing at that moment that pastor knew only fear not for I am with thee, God will say fear not for I am with thee, it won't help him to go forward, it will help him to remain there, not run away, that's all. உடனடி ஒரு உதாரணமாக இந்த பாஸ்டருக்கு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற அந்த வசனம் மாத்திரம் தெரிந்திருக்குமானால் அப்பொழுது தேவன் சொல்லியிருப்பார், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தையை தான் சொல்லியிருப்பார். ஆகையினால் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இவர் அந்த அறையிலிருந்து ஓடியே வந்திருப்பார். Supposing that sister was coming to buy the sarees and God told fear not for I am with thee, it will help her to really buy it, that's all. அந்த விசுவாச சகோதரி இப்ப அந்த புடவை வாங்க முயற்சித்தார்களே, அவர்களுக்கு இந்த வசனம் மாத்திரமே தெரிந்திருக்குமே என்றால், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற அந்த வாக்குத்தத்தை மாத்திரம் தெரிந்திருக்குமானால், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையை கேட்ட பட்சத்தில் உடனடியாக அவர்கள் போய் இன்னும் எல்லா புடவையும் வாங்கி விடுவார்கள். So for our practical life, reading of the word is very important. நம்முடைய அந்த இப்படிப்பட்டதான வாழ்க்கைக்கு தேவனுடைய வசனத்தை வாசிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Anyone here who has the practice of reading at least 5 chapters a day, put up your hands. யாரெல்லாம் இந்த இடத்திலே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 அதிகாரமாவது வாசிக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம் உடைய கரத்தை உயர்த்துங்கள். Okay, we are only few. கொஞ்ச பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். Now we'll all make a decision. இப்பொழுது நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். This week we'll all read 5 chapters a day. At least. இந்த வாரம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் நான் தினமும் 5 அதிகாரமாகிலும் வாசிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள், don't rush through it. நீங்கள் அதை உடனடியாக அப்படி வாசிப்பதற்காக அவசரமாக வாசித்து விட வேண்டாம். Read slowly, meditate, do underlining, memorize verses, share it with the others. Try to live a life engaged or involved with the word of God. தேவனுடைய வசனத்தை அவசரமாக அல்ல, மாறாக வார்த்தை வார்த்தையாக வாசித்து அதை கோடிட்டு அதை தியானித்து மற்றவர்களோடு கூட அதை பகிர்ந்து கொண்டு அப்படி தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள், if you are living in a group, say with other Christians, when you read, you share with others. Tell them what verse touched you in your scripture portion. Think of it during the day. Try to share it with others, and then come back next week after this course of 1 week of 5 chapters a day and meditation and reading and observing, and you will notice the number of complaints in your life have drastically come down.
நீங்கள் ஒரு மேலை எந்த குழுக்களோடு நீங்கள் வசித்தாலும் சரி, தேவனுடைய வசனத்தை வாசித்து விட்டு பின்பாக அந்த நாளில் தானே தேவன் உங்களோடு என்ன வார்த்தை கொண்டு பேசினார் என்பதை அந்த வார்த்தையை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டு அந்த வார்த்தையின்படி கவனமாய் அந்த வாரமெல்லாம் செய்ய முயற்சித்து அந்த வாரத்தின் கடைசியில் நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் குற்றங்கள் அநேக காரியங்களை குறித்து குற்றம் சொன்னீர்களே, அந்த குற்ற எண்ணிக்கைகளானது இப்பொழுது நன்றாக குறைந்திருக்கும். The word of God tells, God told Joshua, those 7 nations, each nation is bigger than you. தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், அந்த 7 ஜாதிகளும் ஒவ்வொரு ஜாதியுமே உங்களை காட்டிலும் மிகவும் பெரிதா இருக்கிறார்கள். I think it's in Deuteronomy 7:1. Read it later on. அது நான் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது என்று அறிகிறேன். அதை நீங்கள் பின்பாக வாசித்துக் கொள்ளுங்கள். So God tells to fight all of them together. Read the Bible well. உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த எல்லா ஜாதியும் நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய வசனத்தை நன்றாக வாசி. And he did it and he won the battle. அவன் அப்படியே செய்தான், யுத்தத்திலே ஜெயம் பெற்றான். Canaan became his. கானான் அவனுக்கு சொந்தமாய் மாறினது. In the same way, heaven will be ours if we can manage to be engaged with the word of God. அதே வண்ணமாக பரலோகம் எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய வசனத்தோடு கூட உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்றால் பரலோகம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். But I told you just now, to fight a physical battle, God told him be strong and courageous. But to fight, to read the word of God, God told him be very strong and courageous. நான் ஏற்கனவே சொன்னேன், எழுத்துக்குரியதான யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால், நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். So even reading the word of God now is a battle. தேவனுடைய வசனத்தை வாசிப்பதே இப்பொழுது ஒரு யுத்தமாய் இருக்கிறது. Now those who say, okay, from tomorrow onwards I'm going to read 5 chapters a day, put up your hands. யாரெல்லாம் இப்பொழுது நாளை முதற்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 5 அதிகாரமாவது வாசிப்பேன் என்று சொல்கிறீர்கள், நீங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். No going to sleep without completing the 5 chapters. 5 அதிகாரம் முடிக்காத பட்சத்தில் நீங்கள் தூங்கவே கூடாது அன்றைக்கு. All right. சரி. Hands up is good, but it's a battle. கரத்தை தூக்கியது நல்லதுதான், ஆனால் அது ஒரு யுத்தம். You are courageous, so although you have failed in the days past, you put up your hands. நீங்கள் திடமனதா இருந்தபடினாலே உங்களுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். Though you have failed in the days past. கடந்த நாட்களில் நீங்கள் தோற்று போய் இருந்தாலும் இப்பொழுது கரத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். But it's not enough to be courageous, to lift up your hands, to be very strong to do it. நீங்கள் கரத்தை உயர்த்துவதற்கு திடமனதாய் இருந்தது போராது, மாறாக அதை செய்யும்படிக்கு நீங்கள் மிகவும் பலன் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். May God provide us with that strength. தேவன் அந்த பலத்தை நமக்கு தருவாராக. ரெண்டு பேரை ஈஸியா அசைக்க முடியாது. There are 2 people you cannot easily shake. ஒரு கூட்டத்தார் கர்த்தருடைய வசனத்தின் மேலே அப்படியே தங்கி இருக்கிறவங்க. There's one group of people who are always built upon the word of God. எவ்வளவு பெரிய காற்றும் மழையும் பெஞ்சாலும் கற்பாறையின் மேல வசனத்தின் மேல ஆண்டவர் மேல இருக்கனால அசைய மாட்டாங்க. No matter what storm blows, what wind blows, they are built on the rock of the word of God. வானமும் பூமியும் மாறிப்போம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு எழுத்தின் உறுப்பாகும். அந்த வசனம் மாறவே மாறாது. Heaven and earth may pass away, but not one letter, one jot or tittle of the word of God will pass away. வசனத்தோட பழகுறவங்கள லேசுக்குள்ள ஜெயிக்க முடியாது. Those who are acquainted with the word of God, they cannot be overpowered easily. Number 2. Secondly, இந்த வசனத்திலிருந்து ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகும். From the word of God there are revelations. அது மேல ஜீவிக்கிறவங்களையும் யாரும் அசைக்க முடியாது. Those who live based on those revelations cannot be shaken. சொல்ல போனா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்றது யாரை பத்தினா, மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தல, ஆனா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப வெளிப்படுத்தல தம்முடைய ஜீவியத்தை கட்டுறவங்கள பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளார். See, Jesus told Peter, the gates of hell shall not prevail against thee. Why? Because he got a revelation, thou art the son of the living God. And based on that revelation, because of that revelation, the heavenly Father has revealed it to you, so gates of hell will not prevail against you. இப்ப அனகாபுத்தூர்ல இருந்து
செங்கல்பட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பிரதர் ஜான், அவர் எனக்கு ஒரு சீனியர் தான். Brother John, who has been transferred from Anakaputtur to Chengalpet, he is my senior. மதுரையில் நாங்கள் 2 பேரும் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். அவர் அப்போமே அவர் பரிசுத்தவனாக இருப்பார். அவர் பேர் செயின்ட் ஜான் இப்போ சொல்கிறோம். அப்போமே பரிசுத்தமாக தான் இருப்பார். நாங்கள்லாம் தண்ணி அடிக்கிறதும் தகராறு பண்ணுறதும் இப்படி சுற்றிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன். Even as believers, we were together. We used to be together, stay together, move together. And those days itself, he was very pious. He was called Saint John those days itself. And we were going about drinking, beating up others and so on. Suddenly I got saved. ஒரு நாள் அவர் இப்படி சொன்னது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. One day he said this and I remember it even today. ஜெபிக்கிறது, ஆவியில நிரம்புறது, அந்நிய பாஷை பேசுறது, ஆவிக்குள்ளே நம்ம நிறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இது ஒரு பக்கம் தேவை. ஆனா வசனத்துல பழகாட்டா சோதனை வரும்போது அவங்க விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். He told me that, getting filled in the Spirit and praying, speaking in tongues, all this is there. It's good on one side. But if you are not acquainted closely to the Word of God, when trials come, the opportunity is there for us to fall. பைபிள்லையும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய சகல பிரஸ்தாவங்களை காட்டிலும் உம்முடைய வார்த்தையவே நீ மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். Thou hast exalted thy name, thy word above all thy law. It is written in the word of God in the Psalms. வசனத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறார். So God exalts or magnifies his word above everything. அந்த வசனத்துல வெளிப்படுத்தல மேல இருக்கிற அபிஷேகம் சக்தி வாய்ந்தது. So the anointing that comes from the word and from the revelation of the word is powerful. பாஸ்டர் செல்வத்தை குறித்து நீங்க கேள்விப்பட்டீங்க தானே? You just heard about Pastor Selvam. அவர் என்கிட்ட ஒரு நாள் இப்படி சொன்னார். He told me this one day. பைபிளை மணிக்கணக்கா வாசிப்பேன். He says, I read the Bible for hours. எத்தனையோ வருஷமா ஒண்ணுமே புரியாது. So for so many years I never understood anything. திடீர்னு ஒரு நாள் வெளிப்படுத்தல் கிளம்பிடுச்சு. Suddenly one day the revelation started. நிக்கவே மாட்டேங்குது, தலையை பிச்சிட்டு போற மாதிரி. He says the revelation doesn't stop. It looks like I'm going to burst sometimes. அந்த அளவு வெளிப்படுத்தலாவே போயிருக்கு. So much of revelation keeps coming, he said. அதுபோல வாசிக்கும் போது சில நேரங்களில் நீங்க வாசிப்பீங்க, ஒன்றும் புரியாது, நீங்க வாசிக்கிட்டே இருங்க. Sometimes when you're reading the Bible you may not understand anything, but don't stop, keep reading. படிச்சுட்டே இருங்க. Keep on reading. அது உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. It will get stored and embedded in the mind. ஒரு நேரம் வரும், a time will come, வெளிச்சம் உண்டா, a light will come from there, வல்லமை புறப்படும், and power will come from there. எதையும் மேற்கொள்வீங்க. You can overcome anything. நான் நிறைய பிசாசு துரத்தும் போது, when I chase many demons, வசனங்களை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். I keep on narrating the word of God. வசனங்களை சொல்லி சொல்லி தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். Keep on mentioning the word of God and praise him. பிசாசு அப்படி பலவீனமாயிரும். The devil becomes weak and incapacitated before the word. அப்படி நம்ம தொடச்செறிகிற மாதிரி எரிஞ்சலாம். And I can just sweep him off. அது அர்த்தம் என்ன? The meaning, வசனத்துக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்கு. there's so much power in the word of God. வசனத்தினால் நிறைஞ்சிருக்கிற ஒரு மனுஷனை லேசுக்குள்ள பிசாசு தொடவே முடியாது. The devil cannot easily touch a man filled with the word of God. நான் ஆண்டவர்ட்ட இப்படி கூட கேட்டேன் நூதனமா. I asked the Lord like this. சில பேர் படிக்காதவங்களுக்கு ஒரே நைட்ல வசனம் பூரா தெரிஞ்சிருது. There are some people who have not read, they have in one night learnt the word. ஒருவேளை அப்படி ஒரு கிருபை எனக்கு கிடைச்சா எவ்வளவு நலமா இருக்கும். How good it will be if I can get that grace, Lord. அது மாதிரி வசனங்களால் நிறைஞ்சிருக்கிற மனுஷன் விசேஷமான மனுஷன். A man who is full of the word is special. அதனால இப்ப கொஞ்ச நேரம் ஆண்டவரே உடைய வார்த்தை உடைய வெளிப்படுத்தலால் என்னை நிரப்ப ஆண்டவரே. Now for some time you're going to pray, Lord, fill me with your word, with revelations. வசனத்தின் வெளிப்படுத்தல் எனக்குள்ள நிறையட்ட ஆண்டவரே. Let your word and revelations fill my heart. வசனம் நமக்குள்ள பளிச்சு ஞாபகத்துக்கு வரும். The sparks or the refulgence of the word of God should be there bright before me. அந்த வசனம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், அதுல இருந்து வல்லமை புறப்பட்டு போய் எல்லா சத்துருவையும் துரத்தும். If we just mention that word of God, this power will go and shatter the enemy. இன்றைக்கும் கூட நான் எத்தனையோ அனுபவங்களை நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சொல்லலாம். I can share with you many experiences connected with this. ஆனா வசனத்துல பழகுறத பற்றி ஒன்று காரியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். But I'll conclude by telling you two things, or one or two things about the word of God. ஒரு தடவை இவ்விதமா வந்தமான் தீவுக்கு போயிருந்தேன்.
One day I had gone to the Andaman Islands. அப்போ 1-2 இடங்கள்ல தான் faith home இருந்தது. In 1 or 2 places only there were faith homes there. அப்போ இறங்கி ஒரு 40 நாள் ஜெர்மனி 40 நாள் இருந்தோம், கொஞ்ச நாள் ஜெர்மனிட்டே இருந்தோம். We were there for 40 days and in that duration some days we were praying. புது ஊழியங்களை ஆரம்பிக்கணும்னு பாஸ்டர் எங்களை அனுப்புனார். Pastor sent us to start new work. அங்க போய் ஜெபிக்கும்போது So we went and prayed. 2 நாள் உபவாசம் பண்ணிட்டே இருந்தோம். We fasted for 2 days. ஒரு வசனம் புறப்பட்டு வந்துச்சு. A word came. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். I am God who calleth those things that be not as though they were. ஒன்றுமில்லாமல் இந்த சகலத்தையும் உருவாக்குகிறவர். I am a God who will make all things from nothing. ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து from zero, from nothing, from vacuum. ஒரு கன்வென்ஷனே ஸ்டார்ட் பண்ணோம். I can start a convention. ஒரு யூத் இல்லாத இடத்துல யூத் மீட்டிங் நடத்தணும். We conducted youth meetings where there were no youth. அந்த ஹால் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. ஹால் ஃபுல்லா நிறைஞ்சிச்சு. Then the whole hall became full. வெளியில ஆள் நின்னுட்டு இருந்தாங்க. Outside people were standing. அந்த ஊர்ல மொத்தமே 5 பேர் 6 பேர் தான் பைக் வச்சிருக்காங்க. There are just 5 or 6 people there who have 2 wheelers in that place. அந்த ஊர்ல 2 பேர் பைக் வச்சிருக்காங்க. பைக் என்கிட்ட கொடுத்துட்டாங்க கன்வென்ஷன் முடியற வரை. Of that 2 people gave the bikes to us to use for the convention. ஒரு வழி இல்ல. There were no facilities. சாப்பாடுக்கு எப்படி வழி கொடுக்க எத்தனை பேருக்கு சாப்பாடு போட தெரியாது. How are we going to provide food for so many people? ஒருத்தர் போர்ட் பிளேயர்ல இருந்து அவ்வளவு காய்கறி வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுட்டார். One man came from Port Blair and he provided the whole lot of vegetables for us and went away. ஒருத்தர் வஞ்சிர மீன் ஃபுல் சப்ளை பண்ணிட்டார். One man he got sea of fish for us and provided for us. நாங்க 2 பேர் தான் ஊழியக்காரங்க. ஆனா இண்டிபெண்டன்ட் சர்ச்சில அத்தனை பேர் அவங்க சபையை கூட்டிட்டு வந்தாங்க. We were just 2 servants of God, but the independent workers there, they brought out the whole churches there. இந்து மடங்கள்ல இருக்கிறவங்க வந்து வரிசையா பூஜாரிகள் உட்கார்ந்து இருக்காங்க. And Hindu priests were also lining up there. எல்லாம் saffron cloth அந்த காவி போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. They were there with saffron cloth. இப்படி அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். So God performed miracles like this. வர்ற வரைக்கும் தான் பயமா இருந்தது. வசனம் வர்ற வரைக்கும். Still the word of God came, we were afraid. வந்த பிற்பாடு அசுர பலன் வந்தது. After the word came, we were very strong. எனக்கு இந்த கால்ல புண் வந்துச்சு. When I was sick with this wound on my feet, ஆண்டவர் என்னோடு நிறைய பேசிட்டே இருந்தார். the Lord was speaking many things to me. உனக்கு நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். I will command health to you and I will cure your wounds. உடனே பெரிய கட்ட சொன்னேன். அது அவ்வளவு புண்ணு கூட ஆகல, லைட்டா தான் இருந்துச்சு. ஒரு சத்தம் கேட்டேன்க்கா அப்படின்னு. Then the wound was very small and I told the elder sister here, I heard a voice like this. ஆனா அந்த வார்த்தை தான் மேற்கொண்டுச்சு. But the word prevailed. இத கட் பண்ணும்போது உள்ள கொஞ்சம் நரம்பெல்லாம் தெரிஞ்சின்னு சொன்னாங்க. When they cut this wound and opened it, they said that we could see the nerves. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு உள்ள ஒரு ஓட்டை இருந்துச்சு, லைட்டா சின்ன ஓட்டை. There was a hole in one side. ஒரே நாள்ல மூடிச்சல்ல. In one day it all closed up. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. Miracles started taking place. வசனங்களுக்குள்ள நம்ம பழகிட்டோம்னா பயப்படாம இருப்போம். If we get acquainted with the word like this, we don't have to fear. அதனால ஆண்டவரே இந்த வசனங்களோடே பழகணும், வெளிப்படுத்தலால் நிறைந்திருக்கணும்னு சொல்லி அது ஒரு gift-ஆ கேட்போமா? So shall we ask God for that gift to get acquainted with the word of God? எபேசியருக்கு பவுல் எழுதும்போது when writing to the Ephesians, அவர் ஒரு விசேஷமான ஒண்ணுக்காக ஜெபிக்க சொல்றார். he asks them to pray for one thing. ஞானத்தையும் வெளிப்படுத்துகிற ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தரணும். God should give you the spirit of wisdom and revelation. அந்த வெளிப்படுத்தல் வேணும். அதுக்காக மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணும்படி ஜெபிக்க சொல்றார். He said pray that the eyes of your understanding may be enlightened. அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா after that if you read, அது வசனமா இருக்காது, black and white லெட்டரா இருக்காது. it won't be black and white letter after that. அது உங்களோட பேசும். It will speak to you. அது பேசுறது மாத்திரம் இல்ல, it won't not only communicate, ஆவியானவர் உள்ள இருக்கிற ஆண்டவர் அதுக்குள்ள காட்டுவார். the spirit will show God who is hidden there. உங்களுக்கு மிகவும் பிரியமான அம்மாவோ அப்பாவோ உங்க சொந்தக்காரங்களோ உங்களுக்கு லெட்டர் எழுதுனா நீங்க வாசிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, பாத்திருக்கீங்களா? Now haven't you realized sometimes when your dad or your mom who are far away write a letter to you and you read the letter, you will feel as though your dad is there inside the letter. அது வேற எழுத்து வடிவில் இருக்காது, உள்ள ஆள் இருக்கிற மாதிரியே இருக்கு, பேசிட்டே இருக்கிற மாதிரி. He won't be there in the form of letter, he'll be there like a person speaking to you. ஒவ்வொரு வரிக்குள்ள போகும்போது ஒரு சம்பவங்கள் பளிச்சு 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 அப்படி ஞாபகம். You won't be just reading letters, you will reflect various incidents that took place in your family in the days past when you read that letter. நான் உங்க மாமா வீட்டுக்கு போனேன், மாமா வீட்டுக்கு போகும்போது அவங்க வியாதியா இருந்தாங்க, மாமா வியாதி எல்லாம் கட்டில் எல்லாம் கரெக்டா உள்ள தெரிஞ்சிட்டே இருக்கு. So suppose your parents write saying, I went to our uncle's place, he was very sick. The moment you say that, uncle's figure will come before you, the room will come before you, his bed will come before you, the whole picture will be there. இது மாதிரி ஆவியான ஒரு வசனங்களை பழகின பிற்பாடு
அதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய மனச பிளானை நமக்கு வெளிப்படுத்துவார். So when God reveals his word to us, behind the word there is a whole plan. The whole plan will come along. இன்னைக்கு நம்ம ஜெபிப்போமா? Shall we pray now? ஆண்டவரே அதை எனக்கு gift எனக்கு தாராண்ட. Lord, give it to me as a gift. ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதியாய் தரித்திருக்க எனக்கு பலன் தாராண்ட. Lord, help me not to waste a moment but to abide in the reading of the word and in prayer. இந்த விஷயத்துல என் இருதயம் பிரிந்திருக்க கூடாது ஆண்டவரே. Lord, my heart should not go astray in this matter. இந்த விஷயத்துல என் இருதயம் கட்டா இருக்க கூடாது ஆண்டவரே. Lord, my heart should not be cut off in this matter. ஆண்டவரே என் இருதயத்தை ஒருமனப்படுத்தி இந்த விஷயத்துல புலம்பலும் தவிப்பும் ஏக்கமும் இதே விஷயமாவே நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. Lord, let my heart be one minded in zealous in this one thing. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. Change me, my Lord. அந்த ஆவலை தார ஆண்டவரே. Lord, give me the desire. அதுக்குரியதான கிருபையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with that grace, Lord. இதுக்கு விரோதமா இருக்கிற உடல் சோர்வுகள் களைப்புகள் மனது சிதைந்து போவதெல்லாம் எடுத்து விடும் ஆண்டவரே. Lord, help me to take away all that weariness, all that fatigue in my mind. விதமாய் நாம தேடி தேடி வாசிக்க எனக்கு உதவி செய்யும். Give me the grace to seek for everything and read the word of God. வாசிக்கும் போது அந்த வசனம் எனக்குள் உயிருள்ளதா எனக்கு காணப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, the word of God should become alive in me. அதுக்குள்ள இருக்கிற நீர் எனக்கு தென்பட வேண்டும் ஆண்டவரே. And you who are hidden there should come out to me, Lord. அதுக்குள் நானும் நீரும் இன்ப சுவையாக ஒரு விருந்து போஜனம் உண்வது போல இருக்க வேண்டும் ஆண்டவரே. I want the reading of the word to be like a banqueting house where you and I enjoy each other's company. நாட்கள் மணிக்கணக்காக நாட்கள் கணக்காக வாரக்கணக்காக இப்படி வசனத்திலே நான் சோகமடைந்திருக்க உதவி செய்யும். Lord, help me, Lord, to keep on doing this for weeks together, for months together. ஒரு வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. Let a power descend. சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். Raise your voice and pray. இருதயத்திலிருந்து வாஞ்சித்து ஜெபியுங்கள். Desire and pray. ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபியுங்கள். Look to the Lord, cry out and pray. ஆண்டவரே திட்டவட்டமான விதத்தில் என்னோடு பேசும் ஆண்டவரே. Lord, speak to me definitely. உம்முடைய மகிமை எனக்குள் இறங்கட்டும் ராஜா. Let your glory descend on me, Lord. வல்லமை என் மேல் இறங்கி வரட்டும் ராஜா. Let your power descend on me, ஒரு Lord. அக்கினி உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. Oh, fire is descending ஒரு upon வல்லமை you. இறங்கி கொண்டே இருக்கிறது. A power is descending upon கர்த்தர் உன்னை you. நிரப்பிக் The கொண்டிருக்கிறார். Lord is filling you. அந்தகாரத்தின் கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. Oh, the powers of darkness are ஓ breaking. ஜெபிக்க ஜெபிக்க As you pray, ஆவியில் நிரம்ப நிரம்ப as you get filled in the கர்த்தருடைய Spirit, வல்லமை இறங்கி கொண்டே oh, the இருக்கிறது. power of God is descending. கர்த்தர் உன்னை The நிரப்புகிறார். Lord is filling you. கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பிக் He is கொண்டிருக்கிறார். filling you with your word, His பெற்றுக்கொள்ளுங்கள் word. அந்த அபிஷேகத்தை. Receive that anointing. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை. Receive the power. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே வசனம் வேண்டும். ஹல்லேலூயா. Thank you, Lord. We thank you, Jesus. இரவு பகலாக உம்முடைய வார்த்தையில் பழக அந்த வல்லமை எங்களுக்கு தாரும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும். சேஷ ஊற்றுகளால் நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை தாரும். மிகவும் பலன் கொண்டு திட மனதாய் இருந்து வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க கிருபை தாரும். வல்லமை தாரும். உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. கியாரா மௌஷமா நந்தரி அதர சபனா கரப சபல கரப கமனந்தடா. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு The கொண்டிருக்கிறார். Lord is dealing with you. திரத மௌஷபா நாய துனிபிகத பங்கல. ஒழியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை தாரு வல்லமை தாரு வல்லமை தாரு வல்லமை தாரு அதிகாரத்தை தாரு அந்த கிருபையை தாரு. எல்லா தடைகளை அகற்று தடைகளை அகற்று. அந்தகாரத்தின் கட்டுகள் நீங்கப்படட்டும். புதிய ஜீவனை தாரு புதிய வல்லமையை தாரு ஆண்டவரே. அபிஷேகத்தை ஊற்றும் அபிஷேகத்தை ஊற்றும் அபிஷேகத்தை ஊற்றும் வல்லமை ஊற்றும் வல்லமை ஊற்றும் வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்குள் வசனத்துக்குள் வெளிப்படுத்தலுக்குள் எந்த சாறு இருக்கோ அத்தனை எடுத்து என் உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரைக்கும் அதை ஒரு வரமாகவே ஊற்றிவிடும். என் கண் பார்க்கும்போது அந்த வல்லமை புறப்பட்டு போக வேண்டும். Lord, all the essence that is in your word, that pour that essence, that power from the top of my head to the sole of my foot, let the power descend on me. ஆண்டவரே வாயை திறந்து நான் பேசினால் அந்த வார்த்தையின் வல்லமை புறப்பட வேண்டும். When I see, that power should proceed. When I speak, that power should என் proceed. உடம்பெல்லாம் என் வஸ்திரமெல்லாம் அது தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே. Oh, let that power stay in my body, in my clothes. என்னை சுற்றிலும் ஒரு மண்டலமாய் இது இருக்க வேண்டும் Let ராஜா. it be form within me, around me. இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். Let the power descend. நீ ஜெபிக்கும் போதே As you pray, நீ ஜெபிக்கும் போதே as you pray, அது உண்மையில் இறங்குகிறது. that power will நீ descend. ஜெபிக்கும் போதே As you நீ pray, அதை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். you are receiving it. விசுவாசத்தோட அதை செய். Say it, do it with faith. வல்லமை உன்னை வீசி எறியட்டும். Let the power throw you உன் about. சரீரத்தை அடக்காத. Don't control your body. சரீரத்தை நீ அடக்காத. Don't control your body. பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை Receive that power. ஜெபிக்கும் போதே அதை பெற்றுக்கொள். As you pray, receive. இடபட்ட சிடபல்ல
ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்துக்குள் இருக்கிற வல்லமை, வசனத்துக்குள் இருக்கிற ஆவியின் வல்லமை, வசனத்துக்குள் இருக்கிற ஜீவன் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். உச்சம் தலை துவங்கி உள்ளம் கால் வரைக்கும் இறங்கட்டும், இறங்கட்டும். அந்தகாரத்தின் ஆவிகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் எதுவாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் வேரோடு பிடிங்கி எரியப்படத்தக்கதான் அப்பா அக்கினி ஜுவாலையான உம்முடைய வார்த்தைகள் உச்சம் தலை துவங்கி உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பாதாளத்தின் வாசல்களை தகர்க்கக்கூடிய வல்லமையின் வார்த்தை ஊற்றம், 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 ஊற்றம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரதை தந்து விட்டார், பெற்றுக்கொள். கர்த்தரதை தந்து விட்டார், பெற்றுக்கொள். The Lord has touched you, receive. Oh Jesus, Jesus, Jesus. எங்களுக்கு தந்தை இவ்வளவு நல்ல அருமையான கர்த்தாவே ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகம் தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளோடு தங்கட்டும். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளில் நாங்கள் பழகி உடைய இன்ப சத்தத்தை கேட்டு வெளிப்படுத்தலால் நிறைந்து எங்கள் ஜீவியமெல்லாம் அதுக்குள் பத்திரமாக இருந்து சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் சகல அந்தகாரத்தின் ஆவிகளை தகர்த்து வெற்றியோடு உடைய சன்னிதானத்தில் வர உதவி செய்யும். ஒரு நாள் வரும், உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசும். நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே மத்திய ஆகாயத்தில் உமோடு பறந்து வந்து யுகாயுகமாய் உடைய சமூகத்தில் தங்கியிருக்க உதவி செய்யும். ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.